ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2025 வரைக்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கான வார கோச்சார பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, தைரியமான முடிவுகள், துணிச்சலான செயல்கள், செய்யக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் கொண்டவர்கள், புத்திசாலியான எந்த ஒரு காரியத்தை முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு அற்புதமான வாரம். அதே சமயத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கின்றது. வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், குறிப்பாக வியாழன் சந்திராஷ்டமம். அதே சமயத்தில் உங்களுக்கு அட்டமாதிபதியான சந்திர பகவான் அட்டமத்தில் அமர்கின்ற போது அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவதால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் தனுசு ராசிக்குரிய ஒரு யோகமே. உங்களுடைய ராசிக்கு 8க்குரிய கடகத்துக்கு அதிபதியான கடகாதிபதி சந்திர பகவான். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6 ஆட்சி பெறுவதும், பிறகு குருவோடு 26ஆம் தேதி சேர்க்கை பெறுகிறார். சுக்கிரன் பலம் கொண்டதாக இருக்கிறார். ஆனாலும் உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர் சுக்கிர பகவான், பகை கொண்டவர் பலமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 7ஆம் இடத்தில் ஜம்மென்று மிக பலமாக ராசியை பார்க்கிறார். குரு ராகுவை பார்க்கின்றார், 11ஆம் இடத்தை பார்க்கின்றார் என்று சாதகமான வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்ற சந்திரன் 6லும் 7லும் இருப்பதும் யோகம். ராசிக்கு 8லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். பாக்கியாதிபதி சூரியன் 8லே சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு இடம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. கோச்சார பலன் சொல்லும் பொழுது ரொம்ப 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 பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஏன்னா கோச்சார வேதை என்பது ஒன்று இருக்குது. ஆகையால் 8ல் இருக்கிற சூரியனோடு இன்னொரு இடம் சேர்க்கப்பட்டால் சூரியனால் பாதிப்பு இல்லை. இது எத்தனை ஜோசிங்க சொல்கிறாங்க இல்லை. ஆனால் இப்போ பாதிப்பில்லை. ஏன்னா 8ல் சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு வெற்றிகளை தான் கொடுப்பார், பொருளாதார முன்னேற்றத்தை தான் கொடுப்பார். 8ல் வருவதற்கின்ற புதன், மறைந்த புதன் நிறைந்த தனத்தையும் கொடுப்பார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை 5க்கு 5 என்று பாவமாக செவ்வாய் 9ல் சிம்மத்தில் அமர்ந்து கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் நாகமங்கல யோகம் என்ற யோகமும் ஏற்படுகின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் பெரிய முதலீடுகளை தவறுங்கள். மற்றபடி பொருளாதார வெற்றிகள், முன்னேற்றங்கள், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் எவையும் இல்லை என்று இந்த வாரம் யோகம் கொண்ட வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே பொது பலனாக பார்க்கின்ற பொழுது யோகம், வெற்றி இந்த வாரம் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக, வளம் பெருக. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடம் உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அவ்விடத்துக்கு அதிபதி 8ல் புதன் 10க்குரிய கன்னிக்கு அதிபதி. அவ்வாறு அவர் 8ல் அமர்ந்திருப்பது மறைந்த புதன், நிறைந்த தனம். காரணம், புதன் 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். எனவே பொருளாதாரத்தில் உயர்வு, வரவுகள் சிறப்பு. ராசியாதிபதி 7ல் அமர்ந்து ராசியை பார்ப்பதனால் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமை, 3ல் ராகு அமர்ந்திருப்பதனால் வெற்றிகள் பெறக்கூடிய முயற்சி என்று சாதகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருப்பதனால் வரவுகள் மிக அதிகமாக இருக்கும், செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பீர்கள், அதுவே ஒரு நல்ல விஷயம். ஆகையால் வரவுகள் மிக அற்புதமாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றவர் இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானம் காட்ட வேண்டும். ஏனென்றால் சந்திரனும் அமாவாசையை நோக்கி செல்கின்றார். சூரியனோ 8ல் அமர்ந்திருக்கிறார், சந்திரனுடைய வீடு. எனவே உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் உயர் அதிகாரியும் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். வீண் பிரச்சனைகளை அவர்களே ஏற்படுத்துவார்கள். உங்களை அவர்கள் ஏதாவது ஒரு செயலை செய்ய சொல்லி உங்களுக்கு ஒரு டெஸ்டாக வைப்பார்கள். உங்களை எப்படி ஒரு திறமை என்று அவர்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்வார்கள். ஆனால் சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்கணும், நீங்கள் பட்டு கோபப்பட்டு விட்டீங்க. இதுதான் முன்னெச்சரிக்கையாக நான் கூறுவது என்னவெனில், கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள் வார்த்தையிலே. அவர்கள் உங்களை சோதிப்பார்கள், ஆனாலும் கவனமாக இருந்தீர்கள் என்றால் அவர்களையும் நீங்கள் தகர்த்தெறிவீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரிகள் குடும்பஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறாருன்னா பாதிக்க செய்ய மாட்டார். அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்து 9ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் சனியை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்கின்ற மகர ராசிக்கு அதிபதி சனி வக்கரமாக இருக்கின்றார். எனவே குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். இது கொஞ்சம் அப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா 2க்குரிய உங்கள் ராசிக்கு 2க்குரிய சனி வக்கரமாக இருக்கின்றார். மகரத்துக்கு அதிபதி, குடும்பத்துக்கு அதிபதி சனி வக்கரமாக இருப்பதும் செவ்வாய் பார்ப்பதனால்
பெண்கள் திருமணமான சகோதரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் கொஞ்சம் சாதகமில்லாத நிலை இருப்பதால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அடுத்தது திருமணமாகாத சகோதரர்கள் குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. சுக்கிரன் இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றார். திருமண முயற்சியில் இந்த வாரம் எந்த விதத்திலும் தடைகள் இல்லை. மறுமணத்தை பொறுத்தவரை 11ஆம் இடமே மறுமணம். 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு துலாம் ராசி, அவ்வீட்டை குரு பார்க்கின்றார். எனவே மறுமணத்துக்குரிய முயற்சியில் இந்த வாரம் எந்த விதமான தடைகள் இல்லை. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே எனது நிறுவனமான சென்னை வாலாஜா ரோடில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். சந்தேகம் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைக்கலாம். அடுத்ததாக காதல். காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம். ஒரு அற்புதமாக சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் மகிழ்ச்சியான வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ஆடி அமாவாசை நோக்கி செல்கின்றார். இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவது தவிர்ப்பதே நல்லது. தனுசு ராசியை பொறுத்தவரை அட்டமாதிபதி இல்லையா அவர். அடுத்ததாக பார்க்கணும் கலைத்துறைக்கு இந்த வாரம் சாதகமான வாரம். குறிப்பாக இயக்குநர்களுக்கு அவர்கள் படைப்பு வெளியிடவில்லை மிகப்பெரிய வெற்றிகளை இந்த வாரம் பெறுவீர்கள். நடிகர்களை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற அரசியல் சாதகமற்ற வாரம். இந்த வாரம் சாதகமற்ற வாரம். அதுக்காக மாணவ கண்மணி உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். மாணவ கண்மணிகளே, உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஆசிரியர்கள் நல்ல பாராட்டுகளை கொடுப்பார்கள். பெற்றோர்கள் அதனால் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நீங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெறுக.